நம்ம இன்றைக்கி வந்து சேப்பங்கிழங்கு பொரியல் தான் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு இஞ்சியும் தட்டி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். இந்த சேப்பங்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வெட்டி ரெண்டு ரெண்டாக, அதை நம்ம போட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கணும். இதை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம். எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பீஸு பீஸாக இருக்கிறதெல்லாம் நல்லா போட்டோம். சோம்பு தூள், கருவேப்பிலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போடாதுன்னா காஞ்சி இதுவாகிடும், அதனால இப்போ போடுறேன் நான். இது அப்படியே ஒட்டும், அதனால் நம்ம இது எண்ணெயிலே வறுத்தோம்னா தான் அது வந்து நல்லாயிருக்கும். பாருங்க, ஒட்டுறதெல்லாம் இல்லை பாருங்கள், நல்லா ஒரு தனித்தனியாக வருது பாருங்கள். வேக வச்சு எடுத்து நம்ம உரித்து வச்சுட்டோம். கூட சோம்பு உப்பு போட்டு தாளிச்சிருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா செய்திருக்கிறோம் பாருங்கள். சேப்பங்கிழங்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த பிசு பிசுப்பு தன்னெல்லாம் கிடையாது, இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், நல்லா வந்துருக்குது, பீஸு பீஸுக்கெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது பாருங்கள். தனித்தனியாக இருக்குது பாருங்கள், உருளைக்கிழங்கு மாதிரி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்மா.